ப்ளீஸ் சக்தி புரிஞ்சுக்கோ. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? கஷ்டம்லாம் இல்ல மாமா, தியாகம். நாம வாழ போற நல்ல வாழ்க்கைக்காக நாம செய்யற தியாகம். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நீங்களே வேணான்னு சொன்னாலும் நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். சரி, இப்ப நாங்க வச்சிருக்கிற கிஃப்டையாவது வந்து எடுத்துட்டு போயேன். இதோ வரேன் மாமா. சரி. டேய் வெங்கட், என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுற? ஆமா, வேலண்டைன்ஸ் டே எதுமா ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல முடியல. உனக்குலாம் எதுக்குடா மரியாதை? மூஞ்ச பாரு. லவ் பண்ணா மரியாதை போகும் நல்லா தெரியும். இப்போ என்னடானா ஐ லவ் யூ சொல்லதுக்கு மரியாதை போச்சே. எங்க அனு, நம்மளை சுத்தி தான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கே. சரி சரி இப்ப சொல்றேன். அனு, நல்ல வேளை இந்த செக்யூரிட்டி லூஸ் கிட்ட இருந்து தப்பிச்சோம். ஏன் அறிவு கட்ட முண்டம்? ஏய் அனு, யார திட்டுறாங்க? இவளா? ஏய் வெள்ளப்பனி, அறிவு இருக்காடி உனக்கு? நானே கஷ்டப்பட்டு இவனை வர வச்சு இவன் வாயால ஒரு ஐ லவ் யூ சொல்ல வைக்கலான்னு பார்த்தா அதையும் வந்து கெடுத்துட்டல. அடிச்சி எஞ்சி போ. டேய் தம்பி, உன் வாழ்க்கையில நீ இவளை மட்டும் கட்டின நீ உருப்படவே மாட்டேன். நாள அந்த அம்மாதான். இவளா? இவ எங்க போறா? இந்த டிடெக்டிவ் மூதேவி இங்க எங்க வரா? சக்தி, என்னாச்சு? சிவாவை பாத்துட்டியா? இவ என்ன இந்த சிங்க கிட்ட போய் பேசுறா? என்ன இவ ஏதோ ஒரு சிங்கு பாய கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? கர்ம கர்ம கர்மம், என்ன ஜென்மங்களோ இதுங்கெல்லாம். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ, டார்ச்சர் தாங்க முடியலையே. எங்க போனாலும் பின்னாலே வரானே. பாத்துட்டேன், அதோ அங்க இருக்காரு. சக்தி தான் சிங்கு கெட்டப்ல வந்திருக்காளா? இப்ப வைக்கிறேன்டி உனக்கு ஆப்பு. அம்மா போன் எடுமா. சக்தி, நீ சீக்கிரம் போய் சிவா அங்க வச்சிருக்கிற மோதிரத்தை எடுத்துட்டு வந்துரு. இதுதான் சரியான நேரம். நான் இப்பவே போறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க் யூ. போச்சு போச்சு, சக்தி தான் அங்க இருக்கிற கிஃப்டை எடுக்க போறா. ஐயோ, போன் எடுத்து தொலைமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வேற இடத்துல போய் உட்காருங்களா? யா, இங்க உட்கார கூடாதா? உட்கார கூடாதுங்க, இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார இடம். நீங்க ஏஞ்சி போங்க. அச்சா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குதா? எங்க அவங்க? இங்கதான் எங்கேயோ இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. புரியலையே. என் கேர்ள் ஃப்ரெண்டும் இதே பார்ட்ல தான் இருக்காங்க, ஆனா என் முன்னாடி வரமாட்டாங்க. ஏ, என்னாச்சு? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு இங்க வர வச்சிருக்கேன். ஓ, அச்சா அச்சா. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. மொத்த பிளானும் சொதப்புச்சு. ஐயோ, என் பொண்ணு இத்தனை தடவை போன் பண்ணிருக்காளே. எங்க போன?
அம்மா இந்த கிறுக்கு பைய செக்யூரிட்டி என்ன துரத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காமா. ஐயோ சக்தி எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கம்மா இருக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? அந்த டிடெக்டிவ நான் இப்பதான் பார்த்தேன். அவ சக்தி கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. அட போமா, சக்தி கிட்டயா? அந்த டிடெக்டிவ் யாரோ ஒரு சிங்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காமா. அந்த கொடுமைய நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். ஐயோ அம்மா, அந்த சிங்கு வேற யாரும் இல்ல, சக்தி தான். சக்தி தான் சிங்கு கெட்டப்ல வந்திருக்கா. ஏமா நீ என்னம்மா சொல்ற? சக்தி சிங்கு கெட்டப்ல வந்திருக்காளா? அவ இப்போ சிவா பக்கத்துல உட்கார்ந்திருக்கா. எங்க? ஆமாமா, இப்ப என்னம்மா பண்றது? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த கிஃப்ட் எப்படியாவது சங்கீதா கைக்கு போகணும். ஐயோ, ஏதாவது பண்ணுமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சிவா என்ன இந்த சிங்க சிவா பக்கத்துல உட்காந்துருக்கான்? இவன் போனாதான் சக்தி இங்க வருவான்னு நினைக்கிறேன். சிங்க பையலே எந்திரிச்சு போடா. ஐயோ ஐயோ, சுபத்ரா வேற ஏதாவது பண்ணணும்னு சொன்னாலே, என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு சக்தியா? ஆமா, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியுமாவா? நல்லாவே தெரியும். அவ உங்களுக்கு தெரியாம கிஃப்ட் எடுக்கிறேன்னு சொல்லி பெட் கட்டிருக்கால. ஆமா. பாத்து பாஸ், அவ ரொம்ப பொல்லாதவ. எந்த கெட்டப்ல வந்தாவது நீங்க அங்க வச்சிருக்கிற கிஃப்ட பணம் நடிக்கிறதுக்குள்ள எடுத்துருவா. அவ சொல்றது செய்யறவ. ஆமா, இப்போ அவ எங்க இருக்கா? உங்க முன்னாடி தான் இருக்கா. கண்டுபிடிங்க முன்னாடியா? பாப்போம். அப்ப எங்க இருப்பா? சக்தி கண்டிப்பா இந்த பொண்ணாதான் இருக்கணும். சக்தி, இவன் எங்க போறான்? சக்தி, சக்தி, ஐயோ, ஐயோ, இவன் என்ன பண்றான்? மணி 12 மணிக்கு கரெக்டா கிஃப்ட் எடுக்கிறதா சக்தி நம்ம கிட்ட சவால் விட்டாளே. ஏய், சக்தி தான் சிங்கா? சக்தி, ஐயோ மாமா பாத்துட்டாரே. போச்சு. ஓடு சக்தி. சக்தி நில்லு. சக்தி, சக்தி, ஐயோ, சக்தியை எப்படியாச்சும் சிவாவை பார்க்க வைக்கணுமே. சக்தி, அரே சிங், அரே. போச்சு. ஐயோ, சக்தியை பாத்துட்டானே இந்த சிவா பையன். டேய், அரே 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 சிங் भैया, अरे भैया, आइए भैया। भैया भैया, सॉरी भैया, बात सिंह भैया। भैया, ஐயோ, gift gift.
கிஃப்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. जी नमस्ते जी आपके जी सॉरी जी मैं स्पीडा जी ओडी जी मोडी जी கிஃப்ட் அந்த ட்ரேல இருக்கு. मोदी जी நீங்க கீழ விழுந்துட்டீங்க जी अच्छा जी आई एम बकुत अच्छा जी நான் போறேன் जी 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 नो जी போகாதீங்க जी आपके மன்னிச்சுக்கோங்க जी सॉरी जी प्लीज जी மன்னிச்சுக்கோங்க जी प्लीज जी शक्ति जी एक्सट्रीमली सॉरी जी போகக்கூடாது जी இருங்கோ जी ஐயோ இப்போ நீங்க போகக்கூடாது जी இருங்கோ जी सॉरी जी போடாதீங்க जी விடுங்க ஓகே जी ஓகே जी ஐயோ ஏய் शक्ति अरे सिंह भैया शक्ति எங்க ஆளையே காணோம். जी இருங்கோ जी என்ன जी படிக்கவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் जी சொல்றேன் பரவாயில்லை ஜி பரவாயில்லை என்ன விடுங்க जी ஓடி போறீங்க பெரிய அத்லெட் போல நீங்க விடுங்க ஜி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஜி என்ன முக்கியமான வேலை ஜி அரே ஜி என்ன ஜி ஓடி போறீங்க நான் சொல்றதை கேளுங்க சொல்றது கேளுங்க ஜி. ஏ சாரி ஏத்துக்க மாட்டீங்களா என்ன ஜி நீங்க ஐயோ இந்த சிங்க சக்தியையும் சிவாவையும் பார்க்க வச்சிருவா போல இருக்கே. அரே சிங்க படிக்கலனா ரொம்ப டேய், கோவப்படுவேன் டேய், 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 என்னடா அது ஒரு ஆம்பளை போய் கைய ஐயோ, பிடிச்சு ஜி. இழுக்கிற? அறிவு இருக்கா உனக்கு? அவரு எவ்வளவு பெரிய அதிகாரி. சார், ஜி, நீங்க போங்க சார், இவரை நான் பாத்துக்கிறேன். டேய், அவர் கைய விடுறா. பாக்க நல்ல கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்கு டேய், அவர்கிட்ட நான் சாரி கேக்குறேன் நடுவுல வந்து என்ன பண்ற நீ சார், நீங்க போங்க சார். டேய், விடுறா. கலர் கோழி குஞ்சு அவர்கிட்ட நான் சாரி கேக்குறோம் என்ன பண்ற நீ சொல்றது கேளுங்க ஜி கலர் கோழி குஞ்சு விடுறா. जी போகாதீங்க போடு, நீங்க போங்க. மனசார சாரி கேக்குறேன் जी ஏத்துவாங்க जी சாரி ஐயோ. अरे पागल कलर कोली कुंजू அறிவு இருக்கா உனக்கு அது ஓடி போச்சு எங்கயாச்சும் போடி டேய், எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையே. சுபத்ரா. என்ன ஆச்சுமா? அம்மாடி, அந்த சக்தியை எப்படியோ தப்பிக்க வச்சிட்டம்மா. சிவா எங்க? அவளை தேடித்தாமா அவன் போயிருக்கா. அந்த மோதிரம் எங்க? அது ஒரு சப்ளையரோட ட்ரெயில விழுந்துருச்சுமா. முதல்ல அந்த மோதிரத்தை எடுத்து சங்கீதா கிட்ட கொடு. அம்மாடி, அது ரொம்ப கஷ்டம்மா. ஏமா? பொதுவா எல்லாரும் 6 அடி உயரம் தான் இருப்பாங்க. ஆனா அந்த மோதிரம் விழுந்த ட்ரேய வச்சிருக்கானே அந்த சப்ளையர், அவன் 16 அடி இருக்காமா. நானே குள்ளம்னு உனக்கே தெரியும். அதை எப்படிமா நான் எடுக்க முடியும்? அம்மா, இதெல்லாம் ஒரு காரணமே இல்ல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த மோதிரம் வேணும். போ போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்த சங்கீதாக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். சக்தி யாரோ மோதிரத்தை எடுக்க பாக்குறாங்களே. அவங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை எடுத்தாகணும். மாமா நம்மள பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். எங்க காணோம் நாம இந்த கெட்டப்ல இருக்கிற வரைக்கும் அந்த மோதிரத்தை எடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ஐடியா. எங்க போறா?
அந்த பொம்மை தலை எடுத்துக்கிட்டு இவ எதுக்கு ரூம்குள்ள போறா? பொம்மை கெட்டப்புக்கு மாறிட்டியா? உடனே சிவாட்ட சொல்லணுமே. இங்க போயிருப்பா அவ. ஓஹோ, சிங்கு கெட்டப்ல இருந்து பொம்மை தலைய மாட்டிக்கிட்டு கெட்டப்ப மாத்திட்டியா? ம். ஹலோ, சொல்லுங்க மேடம். பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நான் சொல்ற மாதிரி செய். என்னன்னு சொல்லுங்க மேடம். ஆ, ஓகே மேடம். ம். எங்க போனான்னு தெரியலையே. உன்னை எப்படியாவது சக்தியை பார்க்க வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? வேற வழி இல்லை. நாமளே போய் அவன்கிட்ட சொல்லிடுவோம். அரே பையா, நீங்க உங்க லவர் தானே தேடுனீங்க? ஆமா சிங். அந்த பொண்ணு அந்த லड़की அந்த பொம்மைக்குள்ள தான் இருக்கு, போய் பிடிங்கோ. ஐயோ, அந்த சிங்கு போட்டு விட்டுட்டானே. சக்தி. ஐயோ, மாமா பாக்குறாரு. சிங், தேங்க் யூ சிங். ஓகே, धन्यवाद. வேற வழியே இல்ல, எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் சக்தி, சக்தி. ஒருத்த வேக வேகமா போறான். டார்லிங், stop it. டார்லிங், என் காதலுக்கு ஒரு மரியாதை கொடு டார்லிங். டேய், நீ வேற ஏன்டா என் உயிரை வாங்குற? என்னடா வேணும் உனக்கு? டார்லிங், எனக்கு நீதான் டார்லிங் வேணும். அப்படியா? இங்க பாரு, நான் வேணும்னா உனக்கு ஒரு டெஸ்ட். ஓகே. அதோ போறா பாரு ஒரு வளர்ந்து கெட்டவன். அவன் கையில ஒரு ட்ரே இருக்கு, அதுல ஒரு கிஃப்ட் இருக்கு. அதை எப்படியாவது நீ எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு. நான் உன்னை லவ் பண்றேன். இவ்வளவுதானா? டார்லிங், இப்பவே போய் அதை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இத்த புடி. குடு. அப்பா, எப்படியாவது முதல்ல எடுக்கணுமே. தம்பி 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 நில்லுப்பா. என்ன சார்? எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், கொஞ்சம் கீழே இருக்கு. நான் எடுத்துக்கங்க சார். ஓ, இந்த ஜூஸ் வேணாம்பா, நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே பை. ஓ டார்லிங், இந்தா நீ கேட்ட கிஃப்ட். இப்ப சொல்லு உன்னோட காதலை. இங்க பாரு, நான் என் காதலை இங்க சொல்ல மாட்டேன். நம்பர் 149 பூந்தமல்லி ஹை ரோட், கீழ்பாக். நாளைக்கு நீ அங்க வந்துரு, நான் என் காதலை உன்கிட்ட சொல்றேன். நாளைக்கு இல்ல டார்லிங், நாளைக்கு. இப்பவே போய் அங்க நிக்கிறேன். நீ எப்ப வேணாலும் வந்து உன் காதலை சொல்லு டார்லிங். வர்ச்சா? நம்பர் 149 பூந்தமல்லி ஹை ரோட், கீழ்பாக்கு. நம்பர் 149 பூந்தமல்லி ஹை ரோட், கீழ்பாக்கு. கர்மம் கர்மம். நாளைக்கு தான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு நினைச்சா, இவன் விதி இன்னைக்கே போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? டேய், நீ போறது என் வீடு இல்லடா, மென்டல் ஹாஸ்பிட்டல். அடியே சக்தி, உன் கிஃப்ட் இப்ப ஏன் கையிலடி. சக்தி, நில்லு சக்தி. சக்தி.